டேய் என்ன மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? வளர்த்த புள்ளனா அடச்சி எப்படா உன்னை அப்படி பார்த்திருக்க? டேய் முதல்ல என்ன அப்பான்னு கூப்பிட்டது நீதான்டா. நீ என் மூத்த புள்ளடா. இப்போ தம்பி வந்திருக்கா. எனக்கு 2 பிள்ளைங்க. நம்ம 3 பேருடா. ஒன்னா இருப்போம். சந்தோஷமா இரு. டேய் வாங்க உள்ள வாங்க. அவ்வளவு வேலை இருக்கு. வாங்க. வாடா என் அப்பன் பெத்த மவன. அப்பா எல்லாம் சொன்னாரு இதான் அவர் சொந்த பையனாமே. முதல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. நான் தான் ஒரு முத பையனா, உனக்கு அண்ணன். அதுக்கு நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிட வேணாம், சும்மா குட்டின்னு கூப்பிடு. ஏன்னா பயப்படாத. ஏன்னா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினா நமக்குள்ள நெருக்கம் இருக்காதான் பசங்க சொன்னாங்க. ரொம்ப ஓட விட்டுட்டானோ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இனிமே நம்ம இப்படி அண்ணன் தம்பிங்களா. எப்படி என்ன எப்படி? என் திங்ஸ் எல்லாம் எங்க? எல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம வீடா? உங்க வீடு? ஏய் ஏய் வீட்டுக்கு தானே போற? நம்ம கார்ல போலாம். வேண்டாம், நான் பஸ்ல போறேன். வீடு தெரியும்ல? தெரியும். மறந்துருக்க மாட்டேன். சத்யா வா 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 வா. எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு. இதான் நம்ம வீடு. இதோ இவங்கெல்லாம் குட்டி ஃப்ரெண்ட்ஸு. ராம்கி, ரவி, சீனா. இவங்க தான் கணபதி அண்ணன், உனக்கு தாத்தா. நல்லா இருக்க வீடு. ரூம் காட்டுற. வா வா வா. கிருஷ்ணா, சத்யா, கிருஷ்ணா, சத்யா, சத்யா வா. என்னடாச்சு? இதெல்லாம் தேவையாடா? அப்படியே வாடான்னு சொன்ன. என்னாச்சு? பேசிட்டால அடிறானுங்க. கழுத்தா மட்டும் அடிச்சு கூட்டின்னு வந்துட்டாருங்கடா. குளிச்சு நின்னேன் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாருங்கடா. பத்தியா மோசமானவனுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சத்யா முதல்ல திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வைங்க. இதுதான் உன் வீடு. இனிமே இங்கதான் இருக்கணும் நீ. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் அப்பவே சொல்ல இது சின்ன ரூம் அவனுக்கு பிடிக்காதுன்னு. கேட்டீங்களா? நீ வேணா என் ரூம் எடுத்துக்கோ, பெருசா இருக்கும். ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஏன் அதுக்கு ஏன் ரூம் எடுத்துக்கோ? ரொம்ப பெருசா இருக்கு. பால்கனி எல்லாம் இருக்கு. இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு. ஏன்? காரணம் சொல்ல முடியாது. அதான் ஏன்? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா? ஆமா. என்ன பயமா? இப்படிதான்டா பேசினா லக்ஷ்மி. என்ன முத தடவை பார்க்கும்போது பயமா இருக்கு. போ குட்டி, திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் வச்சிரு. அப்பா சொன்னதை செய். போ. டேய் ட்ரெஸ் போட்டு வா. டேய் நான் இப்படியே வரேன்டா. கிருஷ்ணா, சத்யா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சாரி, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருக்கேனா? ஏன்? அப்படி ஏதாவது நடந்திருந்தா தயவு செஞ்சு நான் மன்னிச்சு. என்னாச்சுடா உனக்கு? உங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன் அப்படி ஒரு அப்பா இருப்பாங்க சத்தியமா தெரியாது. டேய் லூசு மாதிரி வளராதடா. எனக்கு அப்பாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணு. இத பத்தி வெளியில பேசாத, யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? டேய் அழுது தொலைக்காதடா. நீ கூட மிரட்ற பாத்தியா? சாரி 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 சாரி. வா வா. அசிங்கப்படுத்தாதடா. டேய் அழாதடா. இந்தாப்பா பேலன்ஸ் புடி. யாருக்கு சார்? உனக்கு தான். நான் 50 ரூபா கொடுத்தேன் சார். இல்லப்பா, நீ 500 நோட்டு தான் கொடுத்த. சார் என்கிட்ட 500 ரூபா நோட்டு கிடையாது சார். இல்ல தம்பி, காலையிலேருந்து என்கிட்ட வந்ததே ஒரே ஒரு 500 நோட்டு தான், அதுவும் நீ கொடுத்தது. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சரி சரி போய் வேலையை பாரு. போ போ போ.
டேய் தம்பி, அந்த 3ஆம் நம்பர் டேபிள்ல பார்சல் என்னாச்சு? டேய் டேய், என்னடா பண்ற? வேலையை கவனிடா. வாங்க தம்பி. சாரி. தூங்கு, இன்னும் டைம் இருக்கு, தூங்கு. என்ன இதெல்லாம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, குட்டி எல்லாமே உனக்கு தான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போங்க. எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க? நீ தாங்க வரமாட்டேன்னு சொன்னியே, அதான் எங்க. நீ என்ன அப்படியே இருக்க போற? டன் 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 யா யூ வா வா பா யா. நீங்க இங்க வந்திருக்கிறத யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. பிரச்சனையா? எவன் பிரச்சனை பண்ணுவான்? சொல்லி தூக்கிடலாம் நாம. என்னப்பா? ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி தொலை பண்றீங்க? இப்ப போறீங்களா இல்லையா? அப்பா முன்னாடி கை நீட்டி பேசக்கூடாது. திடீர்னு எங்க இருந்தோ வந்து குச்சிட்டு நான் தான் அப்பா. எப்படி இதெல்லாம்? திடீர்னு யாரும் அப்பாவ முடியாதுடா. நீ உங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நான் உன் அப்பா. கோபத்தை பாரு, அப்படியே அவங்க அம்மா மாதிரி. வரட்டுமா? சீக்கிரம் வந்துடு, ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஒரே ஏஜ் குரூப் இல்ல, நிறைய மேட்டர் இருக்கு பேசுறதுக்கு. என்ஜாய் பண்ணலாம் என்ன? ஐயோ போ ப்ளீஸ். வரட்டா? சத்யா, கிருஷ்ணா, நீ இங்க இருக்கியா? சந்தியா, கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல. நீ எங்க போன? 2 நாளா ஆளைய காணோம். நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கா? ஆமா. என்னாச்சு? அது அது தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதான் போயிருந்தேன். டேய் கிருஷ்ணா, நீ எங்க போன? ஐயோ, பாத்ரூம். 2 நாளாவா? நீ இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அவன் என்ன சொன்னா? டேய் நீ என்னடா சொன்ன? தாத்தா வீட்டுக்கு தானே போயிருந்தேன். நானும் தாத்தா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நீ எதுக்கு போன? நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடும் ஜாக்கிரதை. வெளில வந்தாலே நான் பாத்ரூம்லயே போறேன். பாத்ரூமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. சத்யா, ஊருக்கு போனதை சொல்லிட்டு போயிருக்கலாம். பயந்துகிட்டே இருந்தேன். பயமா? ஏன்? நீ வேற விட்னஸா இருக்க, அது எதுன்னு சொன்னல. யாரும் ப்ராப்ளம் பண்ணலையே? இல்ல. அப்பா. எந்த குரூப்டா படிக்கிற நீ? சொல்லுடா. என் தம்பியை தெரியுமா உனக்கு? என் தம்பியை தெரியாம என்னடா காலேஜ்ல பண்ணிட்டு இருக்க நீ? தோப்புக்காரனை போடுற நீ. உனக்காக என் தம்பியை தெரியுமா இல்லையா? சொல்லுடா. சாரி. என்னடா நீ மெயின் கேட் வழியா வருவன்னு நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீயே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வழியா வந்துட்டு இருக்க. என்ன உள்ள வேணா அது பிரச்சனை பண்றானா? என் தம்பிட்ட யாரா சீன் விடுறது? எதுக்கு இங்க வர? டோன்ட் கம் டு காலேஜ். காலேஜுக்கு வராத, புரியுதா? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான். அப்பா உன்னை கூட்டு வர சொன்னாரு. யார் அப்பா? நான் வரல. யார் அப்பாவா? உன்னை கூட்டு போலன்னா அப்பா என்ன கோச்சு பாரு. வாடா வா. அங்க வர பிடிக்கல, நான் வரமாட்டேன். சத்யா, நைட்டு நீ என்ன பண்ற? எதுக்கு? இல்ல நானும் அப்பாவும் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். வீட்டுக்கா? வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்குலாம் வராத.